சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் நீதிமன்றத்தின் அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தலைமை நீதிபதி ஸ்ரீராமிடம் தற்போது அவர் மன்னிப்பு கோரினார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் குமரகுருபரன். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையிலான அமர்வின் முன்பாக நேரில் ஆஜரானார் சென்னை மாநகராட்சியின் ஆணையர். விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரி சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் நீதிமன்றத்தில் நேரில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையிலான அமர்வின் முன்பாக நேரில் ஆஜரானார் குமரகுருபரன். விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு அவமதிப்பு வழக்கில் குமரகுருபரன் நேரில் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருக்கிறார் குமரகுருபரன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, வழக்கு தொடர்பான விவரங்கள் என்ன? அதாவது சென்னை ராயபுரம் மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை அகற்றவில்லை என்று உயர்நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் முன்னாள் கவுன்சிலரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ருக்மாதன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அதாவது அப்போ ஏற்கனவே 5 மண்டலமான ராயபுரத்தில் உள்ள விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் பிற மண்டலங்களில் உள்ள சட்டபரமான கட்டடங்கள் மீதும் நடவடிக்கை எடுத்த நிலையில் இந்த பகுதியில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆனால் நீதிமன்ற உத்தரவிட்ட பிறகு இந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மீண்டும் ருக்மாதன் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது இந்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுப்பிரமணியன் விசாரணைக்கு வந்தபோது மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் நேரில் ஆஜரானார். நேற்று இந்த வழக்கு வந்தபோது நீதிபதி கடுமையான கண்டனத்தை தெரிவித்து 1 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்று ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த ஆஜரான நிலையில் ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கு ரவீந்திரன் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறவில்லை என்றும் நடந்த தவறுக்கு முழு பொறுப்பேற்பதாகவும் ஆணையர் கூறியதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆணையரும் நீதிமன்றத்தில் தான் வருத்தம் தெரிவிப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் இதை பதிவு செய்து கொண்டு ஆணையருக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் அபராதத்தை திரும்ப பெறுவதாக நீதி அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.